Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am my technical champion. சக்தி அலாம் மீனிங் என்ன பார்க்கணும்? சக்தி ஒரு 10 क्वेश्चन டெஸ்ட் வச்சாரு. இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்சிஷன் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க? Maximum blade efficiency of a single stage impulse turbine. The blade speed ratio is cos alpha by 2. So blade speed ratio அப்ப என்னன்னா u by v ன்னு சொல்வாங்க. u by v cos alpha by 2. அது u by v cos alpha by 2ன்றது என்னன்னா கண்டிஷன் ஆஃப் a single impulse turbine க்கு கண்டிஷன். எந்த கண்டிஷன்னா மேக்ஸிமம் blade efficiency கிடைக்கிறதுக்கான கண்டிஷன். ஸோ எப்பவுமே கண்டிஷன் டைப் கொஸ்டின் அப்படின்றது காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் கண்டிஷன் கேட்பாங்க கண்டிஷனாக கேட்பாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ கண்டிஷன் ஃபார் த மேக்ஸிமம் டயக்ராம் எஃபிஷியன்சி ஃபார் பிளேட் ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏ சிம்பிள் இம்பல்ஸ் டர்பைன் கேட்டால் cos alpha by 2. காஸ் ஆல்ஃபா. இதே ரியாக்ஷன் டர்பைன் கேட்டால் u by v = cos ஆல்ஃபா. Equal is correct for tangential component of velocity before and after an oblique shock. ஸோ ஆப்ளிக் ஷாக்கு பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ஷியல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. For the combustion of pulverized coal, 5 to 10% excess air is required. Flue gas from a coal-fired furnace contain around 70% of nitrogen by volume. Combustion of liquid fuels, number of moles of product and are greater than number of moles of reactant. All statements are true. ஸோ என்னன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பல்வரைஸ்ட் ஃபியூலை கம்பஷன் பற்ற வைக்கிறதுக்கு 5லேருந்து 10% எக்ஸஸ் ஏர் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஃப்ளூ கேஸ் ஃப்ரம் த கோல் ஃபயர்ட் ஃபர்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% கண்டெயின் 70% நைட்ரஜன் பை வால்யூம்னு சொல்கிறாங்க. கம்பஷன் ஆஃப் லிக்விட் ஃபியூல் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸோ கம்பஷன் ஆஃப் லிக்விட் ஃபியூல் மட்டும் பண்ணும்போது என்ன ஆகுனா மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரியாக்டன்ட் அதிகமாக இருக்குன்றாங்க. In convergent divergent nozzle, the velocity at throat of nozzle is v is equal to 2 into n into p1 into v1 by n plus 1 whole power half. ஸோ இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதில் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் நாசில்ல வெலாசிட்டி த்ராட் கேட்குறாங்க. v அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வரும். ஸ்கொயர் ரூட் வரனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 times of n divided by n plus 1 p1 v1 சொல்கிறாங்க. இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2க்கும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே உள்ள 2 இருக்கும், வெளியில் ஆஃப் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். n by n plus 1 வந்து வழக்கமாக வந்து நம்ம ஒர்க் டன் ஃபார்முலாவில் வர ஃபார்முலா தான் p1 v1 மைனஸ் p2 v2 அப்படின்னு வரும். அந்த p2 v2 வந்து அங்கே இது வரல, ஏன்னா அது வந்து ஜீரோவா நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அப்போ 2n p1 v1 divided by n plus 1 ஸ்கொயர் ரூட் அப்படின்னா வந்து வெலாசிட்டி அட் த்ராட். In converging and diverging nozzle, inlet of nozzle Mach number is 2. It is observed in shock in diverging section. The value of Mach number at throat is equal to 1. ஸோ இன்லெட் ஆஃப் த நாசில் 2ஆக இருந்ததுன்னா அது சூப்பர்சானிக். கன்வர்ஜிங் டைவர்ஜிங் நாசிலில் வந்து ஃபர்ஸ்ட் கன்வர்ஜிங் பார்ட்டில் 2 இருக்குது அப்படின்னா இது சூப்பர்சானிக் அப்படின்னு அர்த்தம். இது கிரேட்டர் ஒன் இருக்கனால இதில் வந்து ஷாக் வந்து இட் இஸ் அப்சர்வ் ஷாக் இன் டைவர்ஜிங் செக்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஃபரன்ஸ் என்னன்னா த்ராட்டில் வந்து மேக் நம்பர் 1 இருந்தால் தான் அது இருக்கும்னு சொல்கிறாங்க. Multi-stages expansion in Joule cycle during reheating will increases overall work output and thermal efficiency. ஸோ மல்டி ஸ்டேஜ் எக்ஸ்பேன்ஷன் போகிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டர்பைன் யூஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். அதான் ரீஹீட்டிங் சொல்லுவாங்க. அப்போ என்னெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னா ஒர்க் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், தெர்மல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். Reheating between high pressure and low pressure will improve the turbine output. அகைன் ரீஹீட்டிங் பற்றி தான் பேசுகிறாங்க. ரீஹீட்டிங்னா இம்ப்ரூவ் டர்பைன் ஒர்க் அவுட்புட், ஏன்னா ஒர்க் டன் பை டர்பைன் வந்து அதிகமாகும். In partial reaction turbine, the velocity diagram triangles at inlet and outlet is congruent. Congruent அப்படின்னா என்னன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் ஒரே மாதிரி இருக்கும். அதான் பார்ஷியல் ரியாக்ஷன் டர்பைன்ல இன்லெட் அண்ட் அவுட்லெட் வெலாசிட்டி கான்க்ரூயன்ட் அப்படி தெரிஞ்சுக்கலாம். The turbine of turboprop engine as compared to that of turbojet engine is bigger. ஸோ டர்போ ப்ராப் இன்ஜினோட டர்பைன் வந்து பெருசாக இருக்கும் டர்போ ஜெட்டை விட அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Thermal efficiency is improved by regeneration by decrease the quantity of heat supplied in combustion chamber. ஸோ தெர்மல் எஃபிஷியன்சி ரீஜெனரேஷன் பண்ணால் தெர்மல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். எப்படி அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளை டு கம்பஷன் சேம்பரை குறைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு 10 கான்செப்ட் பக்காவாக கற்றுக்கிற சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.